சிலுவையை சுற்றி இருக்கும் 5 பாவங்கள். சிலுவை மேல் சுமத்தப்பட்ட 3 சுமைகள். சிலுவை நமக்கு கற்றுத்தரும் 3 சத்தியங்கள். அதை நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையை சுற்றி 5 பாவங்கள் என்ன? அறியாமை, அடுத்து பொறாமை, பகைமை, பண ஆசை, கடைசியாக பொய் சாட்சி. இந்த முதல்ல அறியாமை. அறியாமைன்னா என்ன? இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அறியாமையின் பாவம். இரண்டாவது பொறாமை. பொறாமையினால் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள், பகைமை. இவரை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? பண ஆசை. கடைசியாக அவர் மீது பொய் சாட்சிகளை ஒவ்வொருவரும் தயாரித்து கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள், ஒன்று கூடினார்கள், சதி செய்தார்கள் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்து 3 சுமைகள், சுமத்தப்பட்ட 3 சுமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சுமை, சிலுவையிலே சாத்தான் மரணத்தை சுமத்தினான். சிலுவையிலே மனிதன் பாவத்தை சுமத்தினான். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தை சுமத்தினார். இந்த 3 சுமைகள். அடுத்து 3 சத்தியங்கள் என்ன வெளிப்படுகிறது? சிலுவை முதலிலே அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அதான் சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்னொன்று, சிலுவை எனது இயலாமையை விளக்குகிறது. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் எபேசியர் 2:8-9 பார்க்கிறோம், விசுவாசத்தினால், அதாவது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது அவருடைய ஈவு. அதனால் அது என் இயலாமை, நான் ஒன்றும் பண்ண முடியாது ரட்சிப்பை பொறுத்தவரை. மூன்றாவது, அவர் நம்மை நீதிமானாக்கவும் அவருடைய நீதியை விளங்க பண்ணவும் செய்கிறார். அதுதான் ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 25-26 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த இரத்தம், அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆகும்படியும் அவருடைய நீதி விளங்க பண்ணப்படவும் அப்படின்னு வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நாம் நீதிமான் ஆவது, அவருடைய நீதியை விளங்க செய்வது, அது அவருடைய ரத்தம். அந்த ரத்தம் சிந்துவதினால்தான் அது கிருபாதார பலியாகவும் மாறுகிறது என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். Thank you so much. God bless you all.